கடலூர் மாவட்டம் ஆபத்தானபுரம் பகுதியில் கோவிலை அறநிலையத்துறை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர்களை குண்டுக்கட்டாக காவல்துறையினர் கைது செய்திருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கள விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் வினோத் இணைந்திருக்கிறார். வினோத், வணக்கம். அங்கு என்ன நடக்கிறது? முழுமையான விவரங்கள். கௌதமி, கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே இருக்கக்கூடிய ஆபத்தானபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள பச்சைவாழி அம்மன் திருக்கோவிலை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்களும் அந்த குலதெய்வக்காரர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நீதிமன்ற உத்தரவின்படி அந்த கணக்கு வழக்குகளை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் பெறுவதற்காக 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு இங்க பலத்த பாதுகாப்புடன் அந்த கையகப்படுத்துவதற்கான நிகழ்வு என்பது நடைபெற்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த ஆபத்தானபுரம் கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவிலின் உள்ளே அதிகாரிகளை நுழைய விடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மக்கள், இது எங்களின் ஆண்டாண்டு காலமாக நாங்கள் பரம்பரையாக பராமரித்து வரக்கூடிய திருக்கோவில், இதனை ஒருபொழுதும் நாங்கள் இந்து சமய அறநிலையத்துறைக்கு நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று கூறி போராட்டம் வருகின்றனர். மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நிலையில் எதிர்ப்பு தெரிவித்து வரும் கிராம மக்கள் தொடர்ந்து குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இந்த கோவிலுக்கு பிரசித்தி பெற்ற பிரமுகர்கள் வருகை தர இருக்கும் நிலையில் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருவதால் இங்கு பதற்றமான சூழல் என்பது நிலவி வருகிறது. தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கோவிலை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் மக்கள் காவல்துறையினரால் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டு வருவது இந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி வினோத்.